பாரமீசியம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. பாரமீசியத்துல ரீப்ரொடக்ஷனும் ரொம்ப ஹாட்ஸ்பாட்டான ஒரு ஏரியா தான். ஸோ இதுல இருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இதுல வந்துட்டு டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் மூலியமா தான் வந்து பாரமீசியம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது இல்லாம நியூக்ளியர் ரீஆர்கனைசேஷனும் வந்துட்டு பாரமீசியம்ல பார்க்க முடியுது. அதுல செவரல் டைப்ஸும் வந்துட்டு பாரமீசியம் ஃபாலோ பண்றதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. கான்ஜுகேஷன், எண்டோமிக்சிஸ், ஆட்டோகேமி, சைட்டோகேமி, எமிக்சிஸ் இந்த மாதிரியான சில டைப்ஸும் இருக்கு. ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். ஓகேங்களா? ஸோ இதுல இது வந்து ஒரு காமனஸ்ட் டைப் வந்து டைப்னு சொல்றாங்க பாரமீசியம்ல. அண்ட் ஒரு ஃபுல்லி க்ரோன் பாரமீசியம் இருக்கு அப்படின்னா அது டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா டூ டாட்டர் இண்டிவிஜுவல்ஸா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஒரு பாரமீசியம் ரெண்டா டிவைட் ஆகுது. அந்த ரெண்டா டிவைட் ஆகுறத வந்து நம்ம டூ டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூக்ளியை தான் டிவைட் ஆகும் அண்ட் ஃபாலோட் பை தட் செல் பாடி வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மைக்ரோ நியூக்ளியஸ் வந்துட்டு மைட்டோசிஸ் மூலியமா டிவைட் ஆகி ரெண்டு டாட்டர் மைக்ரோ நியூக்ளியை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் மேக்ரோ நியூக்ளியஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு எலாங்கேட் ஆகி அண்ட் தென் டிரான்ஸ்வர்ஸா டிவைட் ஆகுது பை ஏ மைட்டோசிஸ் சொல்றாங்க. ஸோ மைக்ரோ நியூக்ளியஸ் டிவைட் ஆகுறது மைட்டோசிஸ் மூலியமா, மேக்ரோ நியூக்ளியஸ் டிவைட் ஆகுறது ஏ மைட்டோசிஸ் மூலியமா. ஸோ இந்த ரெண்டு நியூக்ளியர் டிவிஷன்ஸும் நடந்த பிறகு பாடி வந்து செப்பரேட் ஆகி நம்மளுக்கு டூ டாட்டர் பாரமீஷியா கிடைக்குது. ஓகே, இது இல்லாம சில ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தியும் பாரமீஷியால இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது டாட்டர் பாரமீஷியால அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்டோஃபேரிங்ஸ் பட்டட் ஆஃப் ஆகுது. அப்புறம் வந்துட்டு நியூவா கான்ட்ராக்டல் வாக்யூல் அப்பியர் ஆகுது. ஒன்று ஆன்டீரியர்லயும் ஒன்று போஸ்டீரியர் எண்ட்லயும். அதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபரோ ஒன்று வந்துட்டு மிடில் பார்ட் ஆஃப் த பாடியில இந்த ஏரியால அப்பியர் ஆகி அது கொஞ்சம் டீப்பன் ஆகிட்டு சைட்டோபிளாசமும் கூட வந்துட்டு டிவைட் ஆகுற வரைக்குமே அது டீப்பனா போகுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டூ டாட்டர் பாரமீஷியா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? இதுல இந்த ஆன்டீரியர் பார்ட்டை வந்துட்டு ப்ராட்டர் அப்படின்னும், செகண்ட் இந்த போஸ்டீரியர் சைட்ல உருவாகக்கூடிய இந்த பாரமீஷியாவை வந்துட்டு ஒஃபிஸ்டே அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ இந்த பைனரி ஃபிஷன் நடக்கிறதுக்கு எப்படியுமே 2 hours ஆகுங்களாம் கம்ப்ளீட் ஆக. ஸோ ஒரு நாளைக்குன்ட்டு பார்த்தா 2ல இருந்து 16 இண்டிவிஜுவலை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஒரு பாரமீஷியாவால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1 to 4 times per day வந்துட்டு இந்த பைனரி ஃபிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோனுன்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ குளோனுங்கிறது என்னன்னா ஒரே ஒரு பாரமீஷியத்துல இருந்து தொடர்ந்து பிளவின் மூலம் உருவான அனைத்து புதிய உயிரினங்களும் சேர்ந்து குளோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த குளோன் பாத்தீங்கன்னா மரபணு ரீதியாக ஒரே மாதிரியானதுதான். சோ அததான் இங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டிவிஜுவல்ஸ் தட் ஹவ் பீன் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் ஒன் இண்டிவிஜுவல் பை ஃபிஷன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கான்ஜுகேஷன். பைனரி ஃபிஷன் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் கீழே வரும். கான்ஜுகேஷன் வந்துட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு கீழே வரும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா எப்போ நடக்கும் இந்த கான்ஜுகேஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பைனரி ஃபிஷன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால இன்டரப்ட் ஆகுது. ஓகே, சம்டைம்ஸ் வந்துட்டு இட் இஸ் இன்டரப்டட் பை ஜாயினிங் ஆஃப் டூ அனிமல்ஸ். ரெண்டு அனிமல், ரெண்டு பாரமீஷியம் ஒன்னா சேருது ஓரல் சர்ஃபேஸ்ல அப்படின்னா அப்போ வந்துட்டு செக்ஷுவல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு கான்ஜுகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இங்க எப்படி கான்ஜுகேஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா டெம்பரவரி யூனியன் ஆஃப் டூ இண்டிவிஜுவல் விச் மியூச்சுவலி எக்ஸ்சேஞ்ச் மைக்ரோ நியூக்ளியர் மெட்டீரியல். ஸோ மைக்ரோ நியூக்ளியஸ் தான் வந்துட்டு ரீப்ரொடக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட், அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நம்ம போன வீடியோல பார்த்தோம் இல்லைங்களா? சோ இந்த மைக்ரோ நியூக்ளியர் மெட்டீரியல் உள்ளதான் வந்து டிஎன்ஏ இருக்கு இல்லைங்களா? சோ இந்த மைக்ரோ நியூக்ளியர் மெட்டீரியலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சோ இந்த மியூச்சுவலா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக டெம்பரவரியா ரெண்டும் இணையுது. இததான் வந்து நம்ம கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒன்ஸ் அந்த நியூக்ளியர் மெட்டீரியல் ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஆர்கானிசம் ரெண்டும் பிரிஞ்சு போயிடும். ஓகே, சோ இந்த அசோசியேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் இதுல இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த ரெண்டு பாரமீஷியத்தையும் என்ன சொல்றாங்கன்னா கான்ஜுகன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் சான்பான் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு
ஓகேங்களா? சோ என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, அதோட மேட்டிங் பிஹேவியர எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஈச் ஸ்பீசிஸ் ஆஃப் பாரமீசியம் எக்ஸிஸ்ட் இன் நம்பர் ஆஃப் வெரைட்டீஸ் சின்ஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு பாரமீசியமும் ஸ்பீஷீஸ்லயும் பல வெரைட்டீஸ் இருக்காம். ஓகே. சோ வெரைட்டீஸ்ன்னும் போதும் சரி, சின்ஜென்ஸ்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஒவ்வொரு சின்ஜென்லயும் பொதுவா 2 மேட்டிங் டைப்ஸ் இருக்குமா. ஓகே. சோ பாரமீசியம் தன்னுடைய அதே மேட்டிங் டைப்புடன் கான்ஜுகேட் ஆகாது. வேற வெரைட்டி ஆஹ் இதுல வந்து சின்ஜியனோடவும் கான்ஜுகேட் ஆகாது. தன்னோட வெரைட்டில இருக்கும் மற்றொரு மேட்டிங் டைப்புடன் மட்டும்தான் வந்து கான்ஜுகேட் ஆகும். இது வந்துட்டு அடிஷ்னலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. சோ இது வந்து ஒரு ஒரு இயற்கையின் ஒரு தேர்வு முறை தான். பயாலாஜிக்கல் கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான ஜெனடிக் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கும் ஸ்பீஷிஸ் பாதுகாப்பா ஆஹ் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான கான்ஜுகேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ இப்போ பிளாஸ்மோடியம் ஆரில்லால பாத்தீங்கன்னா 14 சின்ஜென்ஸ் இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. மேட்டிங் டைப் பாத்தீங்கன்னா 28 மேட்டிங் டைப்ஸ் இருக்கு. ஓகே. இதுவே வந்து பாரமீசியம் கார்டேட்டம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 16 சின்ஜென்ஸ் அண்ட் 32 மேட்டிங் டைப்ஸ் இருக்கு. ஓகே. சோ நமக்கு வந்து டைப் ஸ்டடி கார்டேட்டம்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நம்பர்ஸ் 16 சின்ஜென்ஸ் அண்ட் 32 மேட்டிங் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So, இதை நான் சொன்னேன். Paramecia neither conjugate with members of their own mating type nor with other varieties, but only with the second mating type of their own variety. Okay. So, factors inducing conjugation. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் காரணிகள் வந்துட்டு கான்ஜுகேஷனுக்கு இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அன்ஃபேவரபிள் லிவிங் கண்டிஷன். ஒரு சாப்பாடு கிடைக்கல, ஸ்டார்வேஷன் இல்லை ஃபுட் ஷார்ட்டேஜ் இருக்கு, சர்டைன் கெமிக்கல்ஸ் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும் போது பாரமீஷியம் வந்து கான்ஜுகேஷனை நாடும். அதே மாதிரி 300 செக்ஷுவல் ஜென்ரேஷன் ஆஃப் பைனரி ஃபிஷனே வந்துட்டு ஒரு 300 டைம்ஸ் நடந்துடுச்சு அப்படின்னும் போது அந்த குளோன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வீக்கா இருக்கும். ஓகே. சோ அதை ரீஜெனுவேட் பண்றதுக்காக இது கான்ஜுகேஷனுக்கு ஆல்டர்னேட் பண்ணிக்கும். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிசியோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் நடக்குது. அந்த பிசியோலாஜிக்கல் கண்டிஷன்ல ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னும் போதும் கான்ஜுகேஷன் நடக்கும். சடன் டார்க்னஸ் இருக்கு இல்ல டெம்பரேச்சர் லோவா இருக்குன்னும் போதும் இட் இன்டியூஸ் கான்ஜுகேஷன். சம்டைம்ஸ் வந்துட்டு ஏர்லி மார்னிங் டில் ஆஃப்டர்நூன் தான் வந்துட்டு இட் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் கான்ஜுகேஷன். ஓகேங்களா? ஸோ கான்ஜுகேஷன் வில் நாட் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் நைட் டைம். ஓகே. And then proteinaceous substance in cilia also considered as a factor inducing conjugation. Next, in the conjugation, பாரமீசியம் கார்டேட்டம்ல எப்படி ப்ராசஸ் அந்த ஃபுல் ப்ராசஸ் ஆஃப் கான்ஜுகேஷன் டீடைல்டா பார்ப்போம். பாரமீசியம் கார்டேட்டம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பாரமீசியம் கார்டேட்டம் நம்மளுக்கு தேவை இந்த ப்ராசஸ்க்கு. அதை வந்துட்டு ப்ரீ கான்ஜுகன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் மேட்டிங் டைப் தேவை, இன்னும் சேம் வெரைட்டில இருக்கணும். ஸோ இதோட வென்ட்ரல் சர்ஃபேஸ் வந்துட்டு இட் கம்ஸ் டுகெதர் அண்ட் யுனைட் பை தேர் ஓரல் குரூவ். இங்கே ஓரல் குரூவ் இருக்கும்ட்டு நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஸ்ட்ரக்சர். இது ரெண்டுமே யுனைட் ஆகணும். ஸோ இப்படி யுனைட் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு அந்த நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகே. ஸோ சீலியா வந்துட்டு ஒரு அட்ஹெஷன் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ தட் இட் வில் அட்டாச். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு ப்ராசஸ் நடக்கும்போது கான்ஜுகேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது பாரமீசியம் வந்து எதுவும் சாப்பிடாது. இட் ஸ்டாப் ஃபீடிங். ஓரல் குரூவ் அப்பேரட்டஸும் வந்து டிஸப்பியர் ஆயிடும். பெலிக்கலும் எக்டோபிளாசமும் கான்டாக்ட்ல வந்ததும் ஒரு புரோட்டோபிளாஸ்மிக் பிரிட்ஜ் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ இந்த பெலிக்கல் எக்டோபிளாசம் ரெண்டுமே வந்துட்டு பிரேக் டவுன் ஆகி ஒரு புரோட்டோபிளாஸ்மிக் பிரிட்ஜ் ஒன்று ஃபார்ம் ஆகும் 2 அனிமலுக்கும் நடுவுல. இப்போ இதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜ் ஃபார்ம் ஆன பிறகு நம்ம இந்த ப்ரீ கான்ஜுகன்ஸ் என்னன்னு கூப்பிடணும் அப்படின்னா கான்ஜுகன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ வந்துட்டு நியூக்ளியர் சேஞ்சஸ் வந்துட்டு டெக்ஸ் பிளேஸ் ஆக போகுது. ஸோ திஸ் கான்ஜுகேட்ஸ் swim actively in the water. ஓகேங்களா? ஸோ மேக்ரோ நியூக்ளியஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த செகண்ட் பாயிண்ட்ல டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். மேக்ரோ நியூக்ளியஸ் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா மேக்ரோ நியூக்ளியஸோட வேலை இந்த ரீப்ரொடக்ஷன்ல எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ
டிஸ்இன்டகிரேட் ஆயிடுது. இப்போ மைக்ரோ நியூக்ளியஸ்க்கு வருவோம். மைக்ரோ நியூக்ளியஸ் டிவைட் ட்வைஸ். ஓகே, ஸோ இப்போ 2 டைம் டிவைட் ஆகுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 4 haploid daughter micronuclei are produced in each conjugate. 2 டைம் டிவைட் ஆகுறதுனால ஒரு கான்ஜுகேண்ட்லயும் 4 மைக்ரோநியூக்ளியை கிடைக்கும். ஓகே, இதுல 3 மைக்ரோநியூக்ளியை வந்து டிஸப்பியர் ஆயிடும். ஓகே, ஸோ 3 3 6 மைக்ரோநியூக்ளியை டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஆனா இங்க வந்துட்டு புக்ல உங்களுக்கு வந்து ஒரு கான்ஜுகேண்ட்லயும் என்ன நடக்குதுன்றது மட்டும் தான் சொல்றாங்க. ஸோ 3 மைக்ரோநியூக்ளியை டிஸப்பியர். ஓகே, ஸோ இங்க 3 இங்க 3, ஒன்னு மட்டும் ரிமைனிங்கா இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஒன்னு வந்து ரிமைனிங்கா இருக்கு இல்லைங்களா, இந்த ஒன்னு வந்துட்டு அன்இக்குவலா டிவைட் ஆகும். அன்இக்குவலா டிவைட் ஆகும்போது இந்த ஸ்மாலர் ஒன் வந்துட்டு மேல் ப்ரோ நியூக்ளியஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ப்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னா வந்து என்னன்னா, ஆண் மற்றும் பெண் கருவணுக்கள் ஆக செயல்படக்கூடியது. ஓகேங்களா, சோ இங்க வந்துட்டு இந்த ப்ரோநியூக்ளியா சேஞ்ச் ஆகும்போது இந்த ஸ்மாலர் ஒன்னை வந்துட்டு மேல் ப்ரோநியூக்ளியஸ் ஆகும். ஓகே, விச் இஸ் மைக்ரேட்டரி. அண்ட் ஃபீமேல் வந்துட்டு கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்றாங்க, ப்ரோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குழந்தைங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் குழந்தையா இருந்தா துரு துரு துருன்னு இருக்கும், ஒரு இடத்துலயே இருக்காது. அதை நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்க மெஜாரிட்டி ஆஃப் த பாய்ஸ். அதே வந்து ஒரு பெண் குழந்தையா இருந்தா இது உட்காந்து இதுல விளையாடுமா, பொம்மையோட விளையாடுமா அப்படின்னு சொன்னா அது அமைதியா அந்த ஒரே இடத்துலயே இருக்கும். அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லார்ஜர் ஸ்டேஷனரி இருக்கிற ப்ரோநியூக்ளியஸ் வந்து ஃபீமேலும், அண்ட் மைக்ரேட்டரி இருக்கிறது வந்துட்டு மேல் ப்ரோநியூக்ளியஸ் அப்படின்ட்டு நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்மாலர் ப்ரோநியூக்ளியை வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. Okay, so one conjugate crosses over the protoplasmic bridge and fuses with stationary pronucleus of other conjugate. எதுக்காக இப்படி வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா, to form conjugation nucleus, synccaryon அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நியூக்ளியர் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். ஓகே, ஸோ இங்க அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் விச் டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ரீஸ்டோர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹெரிடேட்டரி மெட்டீரியல். இப்போ இந்த ப்ராசஸ் வந்துட்டு இட் இஸ் சிமிலர் டு ஃபர்டிலைசேஷன் இன் ஹையர் அனிமல்ஸ். ஓகேங்களா, பட் இது வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு கேமெட்ஸும் இங்க கான்ஜுகேஷன்ல நடக்கல. ஓகேங்களா, இன்வால்வ் ஆகல. ஓகே, ஸோ ஆஃப்டர் ஒரு 12 to 42 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஜுகன்ஸ் வந்துட்டு செப்பரேட் ஆகிடும். ஒன்ஸ் நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து ஹெரிடேட்டரி மெட்டீரியல் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பிறகு ரெண்டுமே செப்பரேட் ஆயிடும். இதுக்கு ஒரு 12 to 42 ஹவர்ஸ் ஆகும்ன்றாங்க. இப்போ செப்பரேட் ஆனதை நம்ம எக்ஸ் கான்ஜுகன்ஸ் கூப்பிடணும். இட் இஸ் நோ மோர் கான்ஜுகன்ட், எக்ஸ் கான்ஜுகன்ஸ். இந்த வேரியேஷன் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ப்ரீ கான்ஜுகன்ட்னு கூப்பிடுறோம், அப்புறம் கான்ஜுகன்ட், இப்போ செப்பரேட் ஆன பிறகு எக்ஸ் கான்ஜுகன்ட். இப்போ இந்த சிங்க் கேரியான் இருக்கு பாத்தீங்களா, ஃபியூஸ் ஆன இந்த சிங்க் கேரியான் இது வந்துட்டு 3 டைம்ஸ் வந்துட்டு டிவைட் ஆகணும். 3 டைம்ஸ் டிவைட் ஆச்சுன்னா, ஓகே, இப்போ பாருங்க 1 2 3 டைம்ஸ் டிவைட் ஆன பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை மைக்ரோ நியூக்ளியை இருக்கு? 8 மைக்ரோ நியூக்ளியை இருக்கு. ஓகே, ஸோ இந்த 8 மைக்ரோ நியூக்ளியையும் என்ன ஆகும் அப்படின்னா 4 வந்து மேக்ரோ நியூக்ளியஸா சேஞ்ச் ஆயிடும். ஓகே, அண்ட் மீதி 4 வந்துட்டு மைக்ரோ நியூக்ளியா சேஞ்ச் ஆயிடும். இந்த 4 மைக்ரோ நியூக்ளியில 3 மைக்ரோ நியூக்ளியை வந்து டிஸப்பியர் ஆயிடும். ஓகே, இப்போ டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா இப்ப எவ்வளவு இருக்கு? 4 மேக்ரோ நியூக்ளியை இருக்கு, ஒரே ஒரு மைக்ரோ நியூக்ளியை இருக்கு இல்லைங்களா? சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா 2 செல்லா பிரியும். ஓகே, இந்த ஒரு பாரமீஷியா 2 செல்லா பிரியுது. ஓகே, இப்போ இந்த 2 செல்லா பிரியும் போது 2 மேக்ரோ நியூக்ளியா இருக்கும், ஒரு மைக்ரோ நியூக்ளியா இருக்கும். ஓகே, ஸோ இங்க அகெயின் 2 மேக்ரோ நியூக்ளியா இருக்கு, ஒரு மைக்ரோ நியூக்ளியா இருக்கு. Again, cells and their micronuclei divide second time to form 4 paramecia. ரெண்டாவது முறையும் அதே மாதிரி பிரியுது. ஓகே, அப்படி பிரியும் போது
இப்போ பாத்தீங்கன்னா 4 பாரமீஷியா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒன்னொன்னுத்துலயும் ஒரு மேக்ரோ நியூக்ளியஸும் ஒரு மைக்ரோ நியூக்ளியஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் கான்ஜுகேஷன் ப்ராசஸ். ஓகே. ஸோ இப்ப என்ன கிடைச்சிருக்கு? நியூவா ஒரு மேக்ரோ நியூக்ளியஸ், நியூவா ஒரு மைக்ரோ நியூக்ளியஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ நியூக்ளியஸும் சரி, மேக்ரோ நியூக்ளியஸும் சரி ஹேவ் மேட் ஆஃப் நியூ மெட்டீரியல். ஓகே. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு கான்ஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இத வந்து ஒரு தற்காலிக இணைவு இல்லையா? These new nuclei probably contain new and different potential which is reflected in healthy individual. எதுக்கு இந்த கான்ஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது புதிய மரபணு கலப்பு ஏற்படும் இதுல. ஓகே. ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே. வேறஸ் இன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அது நடக்க வாய்ப்பில்லை. உயிரினத்துக்கும் வந்துட்டு ஒரு புதிய சக்தி கிடைக்கும். ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூழ்நிலைக்கு ஏற்றாவாறு அதை தகுதிப்படுத்திக்கிட்டு வாழ்றதுக்கு இந்த கான்ஜுகேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கான்ஜுகேஷன்ல வந்துட்டு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து ரீஜுவெனேஷன் அண்ட் ரீஆர்கனைசேஷனுக்காக. ஸோ தட் வந்துட்டு அந்த வைட்டாலிட்டி ஆஃப் த பாரமீஷியத்தோட ரேஸ் வந்து ரீஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்து தெர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன் ஆஃப் செக்ஸ். ஓகேங்களா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் மேட்டிங் டைப்ஸ் இருக்கு ஆஃப் சேம் வெரைட்டி வில் கான்ஜுகேட். இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. அதே மாதிரி ஆக்டிவ் மைக்ரேட்டரி ப்ரோநியூக்ளியஸ் இருக்கு. ஓகே. அத வந்துட்டு மேல்ன்னு சொல்றோம். அதே மாதிரி ஸ்டேஷனரி ப்ரோநியூக்ளியஸ ஃபீமேல்ன்னு சொல்றோம். அண்ட் தென் டெம்பரவரி யூனியன் கான்ஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பம்சமா பார்க்கப்படுது. அண்ட் தென் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மேக்ரோ நியூக்ளியஸ் நடக்குது. அப்பதான் வந்து ரேஸ் இஸ் ரெனியூட் இன் விகர். ரொம்பவே வந்து சிறப்பான ஒரு பாரமீஷியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாத்தீங்கன்னா அபரண்ட் பிஹேவியர் இன் ரீப்ரொடக்ஷன். அபரண்ட் பிஹேவியர்னா ரொம்ப அன்யூஷுவல் பிஹேவியர் ரீப்ரொடக்ஷன்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எண்டோமிக்சிஸ். ஓகே. ஸோ இந்த எண்டோமிக்சிஸ வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹுட்ராஃப் அண்ட் எர்ட்மேன் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு ரிப்போர்ட் பண்றாங்க. நியூக்ளியர் ரீஆர்கனைசேஷன் ப்ராசஸ் நடக்கிறத வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. எதுல அப்படின்னா பாரமீஷியம் ஆரிலியால பாக்குறாங்க. பாரமீஷியம் ஆரிலியால பாத்தீங்கன்னா 2 மைக்ரோ நியூக்ளியர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸ். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இங்க டயக்ராம்லயே பாத்தீங்கன்னா 2 மைக்ரோ நியூக்ளியர்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ இங்கேயுமே வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா மேக்ரோ நியூக்ளியஸ் வந்துட்டு டீஜெனரேட் ஆயிடுது. மைக்ரோ நியூக்ளியை வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்குது. டிவைட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா வந்துட்டு அகெயின் மைக்ரோ நியூக்ளியர் டிவைட் ஆகுது. ஸோ யூ ஆர் கெட்டிங் 8 மைக்ரோ நியூக்ளியை. இப்ப இந்த 8 மைக்ரோ நியூக்ளியில 6 வந்து டீஜெனரேட் ஆயிடும். இப்ப பாரமீஷியா வந்து டிவைட் ஆகுது. டிவைட் ஆனதோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாரமீஷியாலையும் ஒரு ஒரு மைக்ரோ நியூக்ளியஸ் இருக்கும். ஒரு மைக்ரோ நியூக்ளியஸ் வந்துட்டு 2ஆ டிவைட் ஆகுது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பாரமீஷியம்ல ஒரு பாரமீஷியம்லயும் 2 மைக்ரோ நியூக்ளியஸ் இருக்கும். அகெயின் டிவைட் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா 4 மைக்ரோ நியூக்ளியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2 மைக்ரோ நியூக்ளியை இன் ஈச் பிகேம் மேக்ரோ நியூக்ளியை. 2 மைக்ரோ நியூக்ளியை என்னவா மாறுதான்? மேக்ரோ நியூக்ளியா மாறிடும். இப்போ 2 மைக்ரோ நியூக்ளியை தான் இருக்கு. இப்போ மைக்ரோ நியூக்ளியை டிவைட் வித் செல் டிவிஷன் டு yield 4 ஆர்டினரி இண்டிவிஜுவல். மறுபடியும் செல் டிவிஷன் மூலியமா பிரியறதுனால இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 4 ஆர்டினரி இண்டிவிஜுவல்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர் ஆல் தீஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ எண்டோமிக்ஸஸ பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு இண்டிவிஜுவல் தேவை, 2 இண்டிவிஜுவலுக்கு தேவை கிடையாது. ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொன்னு என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா யாரு இத வந்துட்டு இந்த எண்டோமிக்ஸஸ ரிப்போர்ட் பண்ணது. லேட்டரா வந்துட்டு பாரமீஷியம் ஆரில்லால மட்டும் இல்ல, கார்டேட்டம்லயும் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அத பத்தின டீடைல்ஸ் குடுக்கல. ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க. 1916ல வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. எண்டோமிக்ஸஸ் வந்து பாரமீஷியம் கார்டேட்டம்லயும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோகேமி அப்படிங்கிற ஒரு அபெரண்ட் பிஹேவியர் பார்க்க முடியுது பாரமீஷியம்ல. ஸோ ஆட்டோகேமி இஸ் ஆல்சோ கால்ட் செல்ஃப் ஃபர்டிலைசேஷன். இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணது டில்லர் அண்ட் சான்பவுண்ட்.
இது எங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா பாரமீஷியம் ஆரில்லியால மேக்ரோ நியூக்ளியஸ் வந்து இங்கேயுமே வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, ஏல பாருங்க, பாரமீஷியம் ஆரிலியா ஹேஸ் 2 மைக்ரோ நியூக்ளியை. இதுல வந்து மேக்ரோ நியூக்ளியஸ் பிரேக்ஸ் இன்டு டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் அண்ட் இஸ் அப்சார்ப்ட் இன்டு சைட்டோபிளாசம். இதை தான் வந்து நம்ம டிஸ்இன்டகிரேட் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு பிரேக் ஆகி டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் ஆகி சைட்டோபிளாசம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறத தான் டிஸ்இன்டகிரேட் அப்படின்னு சொல்றாங்க எல்லா ப்ராசஸ்லயும். ஓகே, ஸோ இப்போ மீதி இருக்கிறது என்ன? 2 மைக்ரோ நியூக்ளியை இருக்கு. இந்த 2 மைக்ரோ நியூக்ளியை, ஏன்னா இது வந்து ஆரில்லாவை பத்தி பாக்குறோம், அதனால 2 மைக்ரோ நியூக்ளியை இருக்கு. ஸோ இந்த 2 மைக்ரோ நியூக்ளியை வந்து டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ டிவைடட் பை மியோசிஸ். மியோசிஸ்னால டிவைட் ஆகுது அண்ட் 8 டாட்டர் நியூக்ளியை கிடைக்குது. இந்த 8 டாட்டர் நியூக்ளியில 7 மைக்ரோ நியூக்ளியை வந்துட்டு டிஸ்இன்டகிரேட் ஆயிடும். ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த ரிமைனிங் ஒன் வந்துட்டு டிவைட்ஸ் மைட்டாட்டிக்கலி இன்டு 2 நியூக்ளியை. ஓகேங்களா? இப்போ இந்த 2 நியூக்ளியை தீஸ் ஃபியூஸ் டு ஃபார்ம் அ டிப்ளாய்ட் நியூக்ளியஸ். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டிப்ளாய்ட் நியூக்ளியஸ் வந்துட்டு அண்டர்கோ 2 மைட்டாட்டிக் டிவிஷன் கிவிங் ரைஸ் டு 4 நியூக்ளியஸ். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு 4 நியூக்ளியை கிடைக்கும். இப்போ 2 பிகம் மேக்ரோ நியூக்ளியை. 4 நியூக்ளியஸ் கிடைச்சிருக்குங்களா? இப்போ 2 became மேக்ரோ நியூக்ளியஸ் அண்ட் 2 became மைக்ரோ நியூக்ளியை. இப்போ இந்த மைக்ரோ நியூக்ளியை அகெயின் டிவைட்ஸ் இன்டு 2. இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு 4 மைக்ரோ நியூக்ளியை கிடைக்கும். ஓகே, 1 2 3 4. இப்போ இந்த 4 மைக்ரோ நியூக்ளியை அதே மாதிரி மேக்ரோ நியூக்ளியை பாத்தீங்கன்னா 2 இருக்கும். ஓகே, 1 2. இப்போ 2 மேக்ரோ நியூக்ளியை கிடைச்சிருச்சு. This is followed by a division of the individual into 2 and autogamy இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் செல்ஃப் ஃபர்டிலைசேஷன். இதுக்கு வந்து ஒரு 2 நாள் எடுக்கும் அந்த ப்ராசஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவைட்ஸ் டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜெனடிக் ஃபேக்டர்ஸ். ஆட்டோகேமியும் வந்துட்டு ரீஜெனுவேஷன் ஆஃப் த ரேஸ்க்கு தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஆட்டோகேமி வந்து இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் கான்ஜுகேஷன். எதனால இது மேஜரா டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இண்டிவிஜுவல் இருந்தாலே போதும் ஆட்டோகேமி நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அபரண்ட் பிஹேவியரா பாக்குறது வந்துட்டு ஹெமிக்சிஸ். ஓகேங்களா? நியூக்ளியர் ரீஆர்கனைசேஷன். இது வந்து ரிப்போர்ட் பண்ணது வந்து டில்லர் இன் பாரமீஷியம் ஆரிலியால பாக்குறாரு. ஸோ ஹெமிக்சஸ் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, ப்ராசஸ் ஆஃப் மேக்ரோ நியூக்ளியர் ஃபிராக்மெண்டேஷன். இவ்வளவு நேரம் நம்ம மைக்ரோ நியூக்ளியஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இங்க ஹெமிக்சஸை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ நியூக்ளியர் ஃபிராக்மெண்டேஷன் நடக்குது. ஓகேங்களா? அண்ட் டிவிஷன் வித்தவுட் எனி அன்யூஷுவல் மைக்ரோ நியூக்ளியர் ஆக்டிவிட்டி. ஸோ இங்க மெயினா ஹெமிக்சஸ் அப்படின்னாலே மேக்ரோ நியூக்ளியஸ் ஃபிராக்மெண்டேஷன் வேர்ட் தான் ஞாபகத்துல வரணும். இதுல 4 டைப்ஸ் வந்துட்டு அவர் பார்த்திருக்காரு, பாரமீஷியம் ஆரிலியால அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஒண்ணு வந்து டைப் ஏ. ஓகே, ஸோ டைப் ஏன்றது வந்து ரொம்பவே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹெமிக்சஸ். இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு அதோட டிவிஷன் மேக்ரோ நியூக்ளியர் இங்க பார்க்கலாம். டைப் ஏ மேக்ரோ நியூக்ளியஸ் வந்துட்டு இட் டிவைட்ஸ் இன்டு 2 ஆர் மோர் பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டைப் ஏ. இதுவே டைப் பி பாத்தீங்கன்னா குரோமேட்டிக் வால்ஸ் வந்துட்டு சைட்டோபிளாசம்க்கு வெளியேற்றப்படும். ஓகேங்களா? மேக்ரோ நியூக்ளியர் மெட்டீரியல் வந்துட்டு சிறிய உருண்டுகளாக மாறி சைட்டோபிளாசத்துக்கு வெளியே போயிடும். ஓகேங்களா? அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரூஷன் ஆஃப் 1 to 20 or more chromatin balls from macronucleus into cytoplasm. அது வந்து இங்க கொடுத்துருக்கு. ஓகேங்களா? டைப் சி என்ன அப்படின்னா, டைப் ஏவும் டைப் பியும் ஒரே நேரத்துல நடக்கிறத தான் வந்து டைப் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப் டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பேத்தஜெனிக் கண்டிஷன், அபாயகரமான ஒரு நிலை, செல்லுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்து டைப் டி சார்ட் ஆஃப் ஹெமிக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா, macronucleus undergo complete fragmentation into chromatin balls that eventually disappear from cell. பாத்தீங்கன்னா மேக்ரோநியூக்ளியஸ் ஃப்ராக்மெண்டடா பிரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா குரோமாட்டின் பால்ஸ் டிஸப்பியர் ஆயிருக்கு.
ஓகே, அததான் இங்க காட்டுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறது வந்துட்டு இட் இஸ் நாட் குட் ஃபார் த செல் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் இது வந்து ஒரு பேத்தோஜெனிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்றாங்க. இது லேட்டரா வந்துட்டு ஆரில்லால மட்டும் வந்துட்டு அவர் அப்சர்வ் பண்ணல. ஹி என்கவுண்டர்ட் ஆல் தீஸ் டைப்ஸ் இன் கார்டேட்டம்லயும் அண்ட் மல்டி மைக்ரோநியூக்ளியேட்டிவ்லயும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து சைட்டோகேமி. சைட்டோகேமி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ரெண்டு பாரமீஷியம் ஒண்ணு சேரும். ஆனா ப்ரோநியூக்ளியர் அந்த பரிமாற்றம் இருக்காது. ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ இதை அப்சர்வ் பண்ணது வந்து விச் விச்டர் மேன் 1939ல அப்சர்வ் பண்ணியிருக்காரு. செக்ஷுவல் இட் இஸ் அ செக்ஷுவல் ப்ராசஸ் சைட்டோகேமி அப்படிங்கறது சொல்றாரு. இதை எதுல அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கார்டேட்டம் பாரமீஷியம் கார்டேட்டம்ல அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இங்க வந்து எந்த ஒரு நியூக்ளியார் எக்ஸ்சேஞ்சும் நடக்காது. ஸோ நோ நியூக்ளியார் எக்ஸ்சேஞ்ச். ரெண்டு இண்டிவிஜுவல் ஒன்னா வரும். ஓகே, so two individual come together by ventral surface but pellicle of two individual does not break down. இதுவே கான்ஜுகேஷன்ல நம்ம பெலிக்கல் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகுறத பார்த்தோம். இங்க வந்துட்டு அந்த மாதிரி ரெண்டு இண்டிவிஜுவல் பிரேக் டவுன்லாம் ஆகாது. பட் they just come near together. Micronucleus of each individual வந்துட்டு it divides thrice to form 8 micronuclei. இதுல 6 வந்துட்டு disintegrate ஆயிடும் ஒரு இண்டிவிஜுவல்லையும். ரெண்டு மைக்ரோ நியூக்ளியை மட்டும் இருக்கும். இப்போ அந்த ரெண்டு மைக்ரோ நியூக்ளியையும் வந்துட்டு ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? சிங்க் கேரியான்னு சொல்லுவோம். இப்போ சிங்க் கேரியானா இருக்கு. இப்போ அந்த சிங்க் கேரியான் ஃபார்ம் ஆன பிறகு அனிமல் வந்து செப்பரேட் ஆயிடும். ஓகே, ஸோ சைட்டோகேமி வந்துட்டு இட் டிஃபர் ஃப்ரம் ஆட்டோகேமின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா டூ அனிமல்ஸ் இன் கான்டாக்ட் பட் ரிசம்பிள்ஸ் ஆட்டோகேமி அண்ட் கான்ஜுகேஷன் இன் த ஃபியூஷன் ஆஃப் டூ ப்ரோநியூக்ளியை அப்படின்னு இருக்காங்க. இதுவே கான்ஜுகேஷன்ல இருந்து எப்படி வேறுபடுது சைட்டோகேமி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னதுதான். நோ நியூக்ளியார் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டூ அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் எப்படி நீங்க இவ்வளவு இருக்கு, பைனரி ஃபிஷன் இருக்கு, கான்ஜுகேஷன் இருக்கு, ஆட்டோகேமி, ஹெமிக்ஸஸ், சைட்டோகேமி இப்படி நிறைய இருக்கு. எப்படி நீங்க ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பைனரி ஃபிஷன்னாலே உங்களுக்கு டிவிஷன் ஞாபகம் வந்துடும். ஸோ இட்ஸ் அ நார்மல் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். நோ ஒன் ஆர்கானிசம் வந்துட்டு டிவைட்ஸ் இன்டு டூ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜெனட்டிக் வேரியேஷனும் இருக்காது. இதுவே கான்ஜுகேஷன் அப்படின்னும் போது எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அந்த வேர்ட் ஞாபகம் இருக்கணும். ஸோ டூ இண்டிவிஜுவல் ஜாயின் ஆகும், நியூக்ளியார் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ அப்படி நியூக்ளியார் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுனால இட் ப்ரொடியூசஸ் ஹை ஜெனட்டிக் வேரியேஷன். இதுவே ஆட்டோகேமி அப்படின்னும் போது ஆட்டோனாலே தன்னிச்சையா செயல்படுறது இல்லைங்களா? ஸோ அலோன் ஃபியூஷன் நடக்குது. ஒரு இண்டிவிஜுவல் போதும். ஒன் இண்டிவிஜுவல் வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்கு. அண்ட் இட் காசஸ் ரிஜெனுவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹெமிக்சஸ். ஹெமிக்சஸ்னாலே நான் சொல்லிட்டேன், மேக்ரோ நியூக்ளியர் ஃப்ராக்மெண்டேஷன் தான் நடக்கும். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன்ற வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இட் இஸ் நாட் ட்ரூ செக்ஷுவல் reproduction. Even though they are saying it as a sexual process, it is not true sexual reproduction. Only macronuclear fragmentation மட்டும் தான் நடக்குது. So here it may represent abnormal or pathological condition. அடுத்தது சைட்டோகேமி. சைட்டோகேமினாலே கான்டாக்ட் வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச். கான்டாக்ட் இருக்கும் ஆனா எக்ஸ்சேஞ்ச் நடக்காது நியூக்ளியர் மெட்டீரியல்ல. ஸோ டூ இண்டிவிஜுவல் கம் இன் கான்டாக்ட், நோ நியூக்ளியர் எக்ஸ்சேஞ்ச், ஃபியூஷன் அக்கர்ஸ் வித்தின் ஈச் செல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது இல்லாம சில some cytoplasmic particles reported in paramecium. This is the last topic. அதாவது பாரமீஷியத்துல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம்ல சில பார்ட்டிகல்ஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹவு இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பாரமீஷியம் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காப்பா பார்ட்டிகல். காப்பா பார்ட்டிகல் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. பிஜிடிஆர்பிக்கு படிச்ச கேண்டிடேட்ஸ்க்கு தெரியும். உங்களுக்குமே வந்துட்டு யூஜிடிஆர்பிலையுமே வந்துட்டு கொஞ்சம் யூனிட் 4ல வந்து கொஞ்சம் டச் பண்ற மாதிரி வருது இந்த டாபிக். ஓகே, ஸோ 2017ல இருந்தே ரிப்பீட்டடா காப்பா பார்ட்டிகல்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. யூனிட் 4 வரும்போது கொஞ்சம் டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க இவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ 1938ல சான்பான் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு இந்த காப்பா பார்ட்டிகல்ஸை பத்தி ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரிப்போர்ட் பண்றாரு அப்படின்னா சம் ரேசஸ் ஆஃப் பாரமீஷியம் produce a poisonous substance called paramecin அப்படின்னு சொல்றாரு. அதாவது சில ரேசஸ் பாரமீஷியத்துல பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ்
ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறாரு. அந்த பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் பேர் வந்துட்டு பாராமிசின். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து இது வந்துட்டு இந்த பாரமீஷியம் வந்துட்டு நம்ம கில்லர் பாரமீஷியம்னு வச்சுக்கிறோம். இங்க இந்த பாரமீஷியம் வந்துட்டு நம்ம சென்சிட்டிவ் பாரமீஷியம் சொல்றோம். ஏன்னு நான் சொல்றேன். சோ இப்போ இந்த கில்லர் பாரமீஷியம்ல பாத்தீங்கன்னா ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து பாராமீசின் சொல்றாங்க. இந்த பாராமீசின் வந்து ஒரு வாட்டர் சால்யூபிள் டிஃப்யூசபிளா இருக்கக்கூடியது. ஸோ இந்த பாராமீசின் இந்த பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா காப்பா பார்ட்டிகல்ஸ் ரொம்பவே முக்கியம். இந்த காப்பா பார்ட்டிகல்ஸ் எங்க இருக்கும்னா பாரமீஷியத்தோட சைட்டோபிளாசம்ல இருக்கும். சப்போஸ் காப்பா பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. காப்பா பார்ட்டிகல்ஸ் இருக்கு சைட்டோபிளாசம்ல அப்படின்னா இந்த காப்பா பார்ட்டிகல்ஸ் இருந்தாதான் பாரமீசினே வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். So, kappa particle is very important to produce paramycin, which is a poisonous substance. அது மட்டும் இருந்தா போதுமானா கிடையாது. ஒரு டாமினன்ட் ஜீன் கே அப்படின்னு சொல்றாங்க, கேபிட்டல் கே. அது வந்துட்டு நியூக்ளியஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த டாமினன்ட் ஜீன் அண்ட் காப்பா பார்ட்டிக்கல் இது ரெண்டுமே இருந்தாதான் பாராமிசின்ன்றக்கூடிய பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க டாமினன்ட் ஜீனும் கிடையாது, காப்பா பார்ட்டிக்கலும் கிடையாது அப்படின்றதுனால இங்க வந்துட்டு எந்த ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸும் இந்த பாரமீஷியம்ல இல்ல. சோ திஸ் பாரமீஷியம் இஸ் கால்ட் சென்சிட்டிவ் பாரமீஷியம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது கில்லர் பாரமீஷியம், இது சென்சிட்டிவ் பாரமீஷியம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த பாரமீசின் அப்படிங்கிற பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இதை சாகடிச்சிடும். சோ இட் இஸ் வெரி லீத்தல் டு த சென்சிட்டிவ் ஒன்ஸ். ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு காப்பா பார்ட்டிகல்ஸை பத்தி இங்க கொடுத்துருக்கு. இன்னொரு ஒரு பார்ட்டிக்கலும் வந்துட்டு பாரமீஷியம்ல வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் மியூ பார்ட்டிகல்ஸ். மியூ பார்ட்டிகல்ஸ். ஸோ இது வந்து 1952ல வந்துட்டு ஷீஜெல் அப்படிங்கிறவர் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அனதர் டைப் ஆஃப் கில்லர் பார்ட்டிகல் இன் சைட்டோபிளாசம் ஆஃப் சம் பாரமீஷியம். இந்த பாரமீஷியம் வித் எம்யூ பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு மேட் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எம்யூ பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா அதை மேட் கில்லர்னும், அது இல்ல பாரமீஷியம்ல அப்படிங்கறத மேட் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது மேட் கில்லர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்சிட்டிவ் வந்து அது கொலை பண்ணிடும். ஓகே, ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் மேட் கில்லர். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. These particles exist only in those paramecia whose micronucleus contains at least one dominant gene of either of two pairs of unlinked chromosomal genes அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு தேவை கிடையாது. நீங்க ஜஸ்ட் இந்த பார்ட்டிகல்ஸ் யாரு அப்சர்வ் பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மியூ பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னா அது என்னன்னு கூப்பிடுறாங்க, இல்லைன்னா என்னன்னு கூப்பிடுறாங்க இந்த பாரமீஷியம்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டேட்டா பை பார்ட்டிகல்ஸ். பை பார்ட்டிகல்ஸ்ங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு மியூட்டன் ஃபார்ம் ஆஃப் காப்பா பார்ட்டிகல். காப்பா பார்ட்டிகளோட மியூட்டன் ஃபார்ம் தான் வந்து இந்த பை பார்ட்டிகல். ஆனா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸும் வந்துட்டு பை பார்ட்டிகல் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா இது ஒரு மியூட்டன் வேரியேஷன். அடுத்தது லாம்டா பார்ட்டிகல்ஸ். இதை வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க எதுலன்னா கில்லர் பாரமீஷியால ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாம்டா பார்ட்டிகல் வந்து காப்பா பார்ட்டிகல் வந்துட்டு பாக்டீரியா இன்வால்வ் ஆயிருக்கும். ஆனா லாம்டா பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு வைரஸ் லைக் எலிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த காப்பா பார்ட்டிகல்ஸ்க்கு உள்ள ஒரு வைரஸ் லைக் எலிமெண்ட் இருக்கு, அதுதான் லாம்டா பார்ட்டிகல். ஸோ இட் ப்ரொடியூஸ் சம் சப்ஸ்டன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் லைசஸ் ஆஃப் சென்சிட்டிவ் பாரமீஷியா. ஓகேங்களா? ஸோ இந்த சென்சிட்டிவ் பாரமீஷியாவை டிஸ்இன்டகிரேட் பண்றதுக்கு ஒரு சில சப்ஸ்டன்ஸை இது ப்ரொடியூஸ் பண்றது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பாக்டீரியோஃபேஜ். ஓகேங்களா? ரெஸ்பான்சிபிள் ஃபார் டாக்ஸின் ப்ரொடக்ஷன். ஸோ வித்தவுட் லாம்டா பார்ட்டிகல், இந்த லாம்டா பார்ட்டிகல் இல்லை அப்படின்னா காப்பா கேனாட் ப்ரொடியூஸ் டாக்ஸின். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பாக்டீரியாக்குள்ள இருக்கிற வைரஸ். ஓகேங்களா? ஸோ நார்மலாவே நம்ம என்ன சொல்லுவோம், பாக்டீரியாக்குள்ள ஒரு வைரஸ் இருந்தா பாக்டீரியோஃபேஜ் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் த slight relation between the kappa particles and lambda particles. இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ வித் தட் பாரமீஷியம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்.
நோட்ஸ் எடுக்கவும் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க் யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்.